அம்முதா இல்லை அம்மு என்று சொல்லி இருக்கிறது தான் கொடுத்து விட்டோம். அம்மு அம்மு என்று சொன்னால் தெரியும், அவ்வளோதான் சொன்னோம். அம்மு அப்போ இல்லை கேனிடா வணக்கம் வேணா. நாங்கள் வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வந்திருக்கோம். இன்னும் எங்களோட கிராஜுவேஷன் சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து விஷ் பண்ணி ஒருத்தவங்க கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இப்போ நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? வேறு யார்? தங்கச்சி தான். என்ன பேர்? அந்த பேரில் வேறு இல்லை, அந்த பேரில் வேறு இல்லை, அந்த பேரில் வேறு இல்லை, கிருவாண்ட பேர்லையும் இல்லை. ஒரு கேர்ள் தான், உங்களோட பட்ச்மேட் தான். அப்படி தான் சொன்னவங்க எனக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள் யாராச்சும் இருக்காங்களான்னு. அம்முதா இல்லை அம்மு என்று சொல்லி இருக்கிறது தான் கொடுத்து விட்டோம். அம்மு அம்மு என்று சொன்னால் தெரியும், அவ்வளோதான் சொன்னோம். அம்மு இல்லை அம்முன்னு தான் சொல்லி விட்டோங்க. இல்லை ஃபஸ்ட் வந்து நாங்கள் விஷ் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்போ கொடுத்து விட்டோம் உங்களோட அம்முவுக்கு ஓரிரு வார்த்தைகள். அப்போ சரி, அப்போ என்ன அவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்ல இல்லையா? அவங்க சொன்னாங்க அம்முன்னு சொல்லி தான் கொடுத்து விட்டவங்க. எனக்கு உங்களுக்கு தான் வேதனை எனக்கு தெரியாது. ஃபோட்டோ அனுப்பினவங்க, அதுக்கு பிறகு தான் இந்த ஃபேஸ் கட்ட எங்கேயோ கண்ட மாதிரி இருக்கேன்ட்டு தான் பிறகு தான் இவங்களை கண்டெக்ட் பண்ணி இப்படி உங்களோட பேர் இது தானான்னு கேட்டுலாம் இதாகிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்தேன். உங்களுக்கு நிறைய தரம் ட்ரை பண்ணேன், நீங்கள் எடுத்துருந்தேன்னா அவங்கள கண்டெக்டே பண்ணக்கூடாது, தங்கச்சியை கண்டெக்டே பண்ணி அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம்ல. நான் ஃபோனுக்குள்ளால் கேட்டுருப்பேன், நீங்கள் இல்லை அப்படி இப்படின்னா நான் போயிருப்பேன் திருப்பி. என்ன சரி, அடுத்தது உங்களுக்காக ஸ்பெஷலாக தேங்க்யூ பண்ணிடா. என்ன யார் என்ன கேட்க பார்த்தா அப்படி சொல்கிறீங்களா? இல்லை கேனிடா இல்லை, அவங்க இல்லை 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 வேறு யாருமே. ஓகே கிருபா வரலாம். ஓகே சும்மா கொடுத்துட்டு போனால் அது சப்பையாக முடிஞ்சிடும் வரல. ஆனால் ஸோ அவங்களோட சிஸ்டரும் அவரும் சேர்ந்து தான் அரேஞ்ச் பண்ணவங்க. ஹாப்பியா? ஓகே நீங்கள் இப்போ உங்களோட ஓகே இந்த உங்களோட பட்டப்படிப்பு தேங்க்யூ. ஓகே நீங்கள் வந்து இப்போ ஒரு வழியாக உங்களோட பட்டப்படிப்பை முடிச்சிட்டிங்க. இதோடு நிப்பாட்டிடாமல் மென்மேலும் அடுத்தடுத்த கட்டங்கள் படித்து அடுத்தடுத்த நிலைமைகளுக்கு உயர்ந்து கொண்டே போகணும். வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ உச்சத்துக்கு போகணும் நினைக்கிறீங்களோ அந்த உச்சத்தை நீங்கள் அடையணும் என்று சொல்லி வாழ்த்தி உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஹாப்பி தானே? ஹாப்பி. ஓகே